இப்ப நான் ரெக்கார்டும் போட போறேன். ரைட். சந்தை கேள்வியை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணி. அப்ப அதுல நாங்க பார்த்தோம் தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கிறதுல முதலாவது ஆள் தயார் விலை இல்லையா? அதுக்கு பிறகு விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள். ரைட்? கைக்கு விலங்கு தானே? ஓகே. அப்ப விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளை நாங்க பார்த்தோம். தொடர்புடைய பண்டங்கள்ட விலை, அதுல பிரதியீட்டு பண்டமும் இணைப்பு பண்டம் சம்பந்தமா லைட்டா பார்த்தோம். அதை பத்தி நாங்க விரிவா பின்னுக்கு வரோம். அது மாதிரி வருமானம், அது மாதிரி சுவை, அது மாதிரி அரச கொள்கைகள், எதிர்பார்க்கைகள், சமூக பொருளாதார காரணிகள், கடந்த கால கேள்வி போன்றவை எல்லாமே எதை தீர்மானிக்கும் சொல்லி பார்த்தோம். நாங்க கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள் பார்த்தோம். அப்ப அதோட அடுத்த விஷயம் தான் என்னன்னா, அது தனிநபர் கேள்வி. அப்ப தனிநபர் கேள்விகள் பல சேரும் போதுதான் எது உருவாகும்? சந்தை கேள்வி உருவாகும் இல்லையா? தனிநபர் ஒத்தர் பல விலைகள்ல வாங்க தயாராக உள்ள பல அளவுகள் தான் தனிநபர் கேள்வி. அல்லது ஒரு விலையில அவர் வாங்க தயாராக உள்ள பொருளோட அளவு, அது தனிநபர் கேள்வி. சொல்லுங்க. அதே மாதிரி சந்தை கேள்வின்னு சொல்லுது தனிநபர்கள் பலர், சந்தையில் உள்ள கொள்வனவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்க தயாராக உள்ள அளவு. அதாவது அவங்க எல்லாரும் பல்வேறு விலைகளை பல்வேறு அளவு வாங்க தயாராக இருப்பாங்க. அதை நாங்க சந்தை கேள்வின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கும் அதே காரணிகளோட சந்தை கேள்வி ஆகும் போது மெயின் யாரு? கொள்வனவாளர்களின் எண்ணிக்கை, தொகை சந்தை கேள்வியை தீர்மானிக்கும். கொள்வனவாளர்கள் எண்ணிக்கை கூட கூட சந்தை கேள்வி அளவு என்ன செய்யும்? கூடும். கொள்வனவாளர் எண்ணிக்கை குறைய குறைய சந்தை கேள்வி என்ன செய்யும்? குறையும். அந்த விஷயத்தை நாங்க பார்த்தோம். அப்ப மெயினால் தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கிற அதே காரணி எல்லாம் சந்தை கேள்வியை தீர்மானிக்கும். ஆனா சந்தை கேள்வியில கொள்வனவாளர்களின் எண்ணிக்கை ஒரு முக்கிய இடத்தை வைக்குது. சனத்தொகை கட்டமைப்பு, அதை நாங்க பார்த்தோம். சரியா? சனத்தொகைகள் கூடிய ஏரியாக்கள்ல சந்தை கேள்வி கூட இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்களே, லொட்டான ஆக்கள் இருப்பாங்க. அது மாதிரி சனத்தொகை வயதமைப்பும் பால் அமைப்பும் அதுவும் முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. சரியா? ரைட். அதை நான் நேற்று வழங்கப்படுத்தினேன். சோ அதுக்கு பின்னால நாங்க பார்ப்போம் ஒரு உதாரணம் உண்டு. எதுக்கு உதாரணம்? சந்தை கேள்விக்கும் தனிநபர் கேள்விக்கு உதாரணம் உண்டு. விளங்குதானே கைக்குது? சரி. அப்ப இதுல பாருங்களேன், XYZ 3 தனிநபர்கள் இருக்காங்க சந்தையில. 5 ரூபாய் விலையில, 10 ரூபாய் விலையில. சரியா? ரைட். பொருளை வாங்குறாங்க. எத்தனை? X வாங்குறாரு 5 ரூபாய் விலையில 100 அலகு, Y வாங்குறாரு அதே விலையில 200 அலகு, Z வாங்குறாரு 150 அலகு. 10 ரூபாய் விலையில தனிநபர்கள் X 50, Y 150, Z 100 வாங்குறாரு. தனிநபர்கள் பலர் ஒன்று சேரும் போது என்ன உருவாகும்? சந்தை கேள்வி. அப்ப 5 ரூபாய் விலையில தனிநபர் கேள்வியில் வேற வேற 100, 200, 150. சந்தை கேள்வி 3 பேரதை கூட்டி வர்றது. அப்ப 5 ரூபாயில சந்தை கேள்வி எவ்வளவு? 450. அதே மாதிரி 10 ரூபாயில சந்தை கேள்வி எவ்வளவு? 300. அப்ப தனிநபர்களோட கேள்விகள் பலதை கூட்டும் போது என்ன உருவாகும்? சந்தை கேள்வி உருவாகும். அப்ப மெயின் விஷயம் என்னன்னா, தனிநபர் கேள்விக்கும் சந்தை கேள்விக்கும் பிரதான வேறுபாடு கொள்வனவாளர்கள் எண்ணிக்கை. கொள்வனவாளர் எண்ணிக்கை இங்கே XYZ 3 பேர் இருக்காங்க. 4, 5 பேர் ஆகும்போது சந்தை கேள்வி அளவு என்ன செய்யும்? கூடும். சரியா? அப்ப தனிநபர்கள் கேள்வியை விட சந்தை கேள்வி கூடுறதுக்கு காரணம் என்னன்னா கொள்வனவாளர்களின் எண்ணிக்கை. ரைட். அதான் மெயின் காரணம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதோட சப்காரணியில் நான் சனத்தொகை கட்டமைப்பையும் பால் அமைப்பையும் சொன்னேன். ஓகே. அதுக்கு பின்னால வருவோம் நாங்க அடுத்த புதிய டாபிக். இன்றைக்கு கேள்வி சார்பு அல்லது கேள்வி தொழிற்பாடு. சரியா? குறிப்பிட்ட பண்டம் ஒன்றின் கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கும் காரணிகளுக்கு. உங்களுக்கு இந்த நோட்ஸ் வீடியோ மறைக்குதா? இல்ல 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 இல்ல. சைடுல இருக்க சாட் மறைக்குதா? வீடியோ மறைக்குதா? வீடியோல நோட்ஸ் மறைக்குதா இல்லையே? இல்ல 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 மறைக்குது. இல்ல இல்ல மறைக்குதா? கிளியரா விளங்குது. இல்ல இல்ல நோட்ஸ் ஃபுல் கிளியரா விளங்குது தானே? ஓ விளங்குது. ஃபுல்லா விளங்குது. அப்ப கேள்வி தொழிற்பாடு. எழுதிக்கவா? சரி எழுதிக்கணுமா? இல்ல தேவையில்ல. நான் நோட்ஸ் அனுப்புறேன் தானே உங்களுக்கு. ஓகே சார். நோட்ஸ் நான் உங்களுக்கு அண்டனைக்கு செய்யறதுல இந்த ஃபுல் எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு PDF ஃபுல் பாடத்தையும் அனுப்புறேன். சரியா? அது உங்களுக்கு இப்ப அனுப்பிக்கொள்ள என்னன்னா நான் இடைவெளி நிரப்பத்துக்கு வச்சிருந்த விஷயம் எல்லாம் இப்ப நான் ஃபில் பண்ணி தான் அனுப்பணும் உங்களுக்கு. சரி நீங்க PDF அனுப்புவீங்க? ஓ PDF அனுப்புறேன். ரைட் ஓகே. சரியா? ரைட்.
அப்ப கேள்வி தொழிற்பாடு அல்லது சுவர்தானே கேள்வி சார். சொல்லுங்க சார் இந்த நீங்க நேத்து படிச்சதுல எல்லாம் போடுங்க தானே பிடிஎஃப் சேர்த்து எல்லாம் எஸ் எஸ் அதெல்லாம் வரும். என்னடா எனக்கு இப்ப பிடிஎஃப் அதை போடலும் thank you, அதுல thank you, சிலதுல thank you. பின்னுக்குள்ள இடங்கள் எல்லாம் நிரப்பதுக்கு இருக்கு. எனக்கு பின்ன வச்சு ஆன்லைன்ல வச்சு உங்களுக்கு நான் படிச்சு தந்து நிரப்ப சொல்லிச்சேன்னா நிரப்பதுக்கு எல்லாம் டைம் பிடிக்கும் சரியான மாதிரி விளங்கினா. அதெல்லாம் படிச்சு தரேன். அதுல ஃபுல்லா நோட்ஸ் இருக்கு. நீங்க அப்புறம் நோட்ஸை படிச்சு கொண்டா சரி. அதுல பிறகு உங்களுக்கு டவுட் இருந்தா திருப்பி இந்த வீடியோ போடுவேன் தானே, வீடியோ பாருங்க சரியா. ரைட் ஓகே சார். அப்படி செல்லவும் மேல எனக்கு இந்த இடைவெளி அப்படியே வச்சு அனுப்புது நான் செய்யல கஷ்டம். அதுதான் நான் அப்படியே ஃபில், அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது. மறுபடியும் நான் எல்லாம் ஃபில் பண்றேன். கேள்வி தொழிற்பாடு அல்லது கேள்வி சார்பு சரிங்களா. இது ஒரு முக்கியமான விஷயம். கேள்வியும் வாரத்தானே இது கேள்வி தொழிற்பாடு. இப்ப நாங்க தொழிற்பாடுன்னு சொல்றது பொதுவா வந்து 2 இடங்கள். நீங்க இப்ப ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, ஓ லெவல்ல ஞாபகம் இருக்கா, y = mx சீன்னு சொல்லி படிச்சது ஞாபகம் இருக்கா, அந்த நேர்கோட்டுற சமன்பாடு படிப்பீங்க தானே, வரைபுல படிச்சீங்க தானே. ரைட் ரைட். அதுல பாருங்க உங்களுக்கு தருவான் சில நேரம் பாருங்க எக்ஸ் இதுல தந்து போட்டு எக்ஸ் = 2 4 6 தந்து போட்டு y நிரப்புங்கன்னு தருவான் இல்லையா, தருவான். அதாவது சமன்பாடு தருவான் சும்மா y = x வர்க்கம் சக 2, அதுக்கப்புறம் எக்ஸுக்கு 2ன்னு தந்தா y எத்தனை ஆகும் அப்படின்னு தருவான். அப்ப y பெருமதி எது தீர்மானிக்குது, எக்ஸ் கூட கூட அல்லது குறைய குறைய வையும் என்ன செய்யும், கோடும் குறையும் மாறும். அப்ப அப்படியே அந்த 2க்கு இடையிலான தொடர்பை பத்தி பேசுறதுதான் தொழிற்பாடு விளங்குதா. 2 மாறிகளுக்கு இடையிலன்னு சொல்ல நாங்க அதை, அல்லது 2 விடயங்களுக்கு இடையிலான தொடர்பை பேசுறது தொழிற்பாடுன்னு சொல்ல, அல்லது சார்புன்னு சொல்லுவோம், அல்லது சமன்பாடுன்னு சொல்லுவோம். நாங்க என்ன செய்வோம், y = mx நடுவ சமன் விளங்கினா, 2 பக்கமா காலங்காலே சமனா இருக்கணும் விளங்கினா, அதுதான் சமன்பாடுன்னு சொல்லு. அப்படித்தானே. ஒரு பேலன்ஸ் எடுத்தீங்கன்னா தராசுல மீன் இருக்க தராசுன்னு வச்சு அங்கிட்டு பக்கம் 1 கிலோ படிய போட, அங்கிட்டு பக்கம் 1 கிலோ மீன், 2 பக்கம் சமன். அப்ப அந்த நடுவ சமனாண்டு கூட 2 பக்கத்தை பத்தி பேசுறது அல்லது 2 கடையிலான தொடர்பை பத்தி பேசுறது தொழிற்பாடு விளங்கினா, அல்லது சார்பு அல்லது சமன்பாடுன்னு சொல்லலாம். ரைட். அந்த வாயில நாங்க பார்ப்போம் கேள்வி தொழிற்பாடுன்னா என்ன. அப்ப கேள்வி தொழிற்பாடுன்னு சொல்றது என்னன்னா, கேள்வி தொகைக்கும் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பை ஒரு சமன்பாட்டு வடிவுல செல்றது விளங்கினா. அண்டர்ஸ்டாண்ட். சொல்லுங்க பாவம், எதுக்கும் எதுக்கும் இடையிலான தொடர்பு, கேள்வி தொகைக்கும் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பை ஒரு சமன்பாட்டு வடிவுல காட்டுறது சார்பு தான் கேள்வி சார்பு அல்லது கேள்வி தொழிற்பாடு, அல்லது இன்னொரு வாயில் இப்படின்னு சொல்லலும் கேள்வி சமன்பாடுன்னு கூட சொல்லலாம் விளங்கினா. அண்டர்ஸ்டாண்ட். ரைட் ரைட். கேள்வி தொகைக்கும் எதுக்கும் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பை காட்டும் ஒரு சார்பு அல்லது என்ன ஒரு சமன்பாடு. இது யார் இதுல இதுன்றது, சும்மா இருங்க ஏன்னா எல்லாம் இதுன்றது இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுதே சரியா. ஓகே சொல்லுங்க பாப்போம். கேள்வி தொழிற்பாடு சுருக்கம் என்ன, கேள்வி தொகைக்கும் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பை காட்டும் ஒரு சார்பு அல்லது ஒரு சமன்பாடு. கீழே காட்டு பாருங்க, QD x சமன்டா QD x, QD x என்ன, எக்ஸ் பண்டத்தின் கேள்வி தொகை விளங்கினா. QD x என்ன, எக்ஸ் பண்டத்தின் கேள்வி தொகை. அது நாங்க y பண்ணோம்னா QD y எடுக்கலாம், இந்த z பண்ணோம்னா QD z எடுக்கலாம். இங்க உதாரணமா x பண்ணோம்னு எடுத்திருக்கேன். QD x அதாவது எக்ஸ் பண்டத்தின் கேள்வி தொகையானது சரியா என்னென்ன காரணிகளால் தீர்மானிக்கப்படும், விலை தவிர பி என்ற ஏனைய காரணி, டேஸ்ட் வருமானம், அந்த சுவை எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு, அதுகள் எல்லாம் அரச கொள்கை அதை ஏனைய காரணிகள் எல்லாம் தீர்மானிக்கும் இல்லையா. இந்த தீர்மானிக்கிற காரணிகளுக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான தொடர்பை காட்டுற ஒரு சமன்பாடு தான் கேள்வி தொழிற்பாடு அல்லது கேள்வி சார்பு. எதுக்கும் இடையில கேள்வி தொகைக்கும் கேள்வி தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பை காட்டுற ஒரு சமன்பாடு. அதான் சொல்றேன். ஓ சொல்லுங்க. இதுல என்னும் வருந்தானே
ஓ இல்ல இங்க எண் எடுக்கலாம். நான் இங்க எண் போட இல்ல. அந்த நம்பர் ஆஃப் அந்த கன்சியூமர்ஸ் தானே அதுல வார. சரியா, நுகர்வோரோட எண்ணிக்கை தானே. அப்ப கேள்வி தொழிற்பாடுல கேள்விச்சார்புல தனிநபர் கேள்விச்சார்புல அது வராது. சந்தை கேள்விச்சார்புனா இது வரும், எண் வரும் இல்லையா? தனிநபர்ல எண் சேரல. அது ஏன்னா நம்ம எண்ணிக்கை வார இருக்குது. தனிநபருக்கா சந்தைக்கா? தனிநபருக்கு வராது, தனிநபருக்கு வராது, சந்தை கேள்விக்கு தான் வரும். அதை நான் பின்னுக்கு வரும், அதை நான் சொல்றேன். சரியா, நாங்க பொதுவா கேள்வி தொழிற்பாடு இங்க சொல்றேன். உங்களுக்கு என்னையும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லைங்கண்ணே. பொதுவா சொல்றேன். நாங்க பொதுவா கேள்வி தொழிற்பாடு சொல்றது கேள்வி தொகைக்கும் கேள்வி தீர்மானிக்கும் காரணிகளுக்கு இடையிலான தொடர்பை காட்டுற ஒரு சமன்பாடு. இங்க கியூடின்னு சொன்னா என்ன? கேள்வி தொகை. எஃப்னா என்ன? ஃபங்க்ஷன். தொழிற்பாடு. என்ன? தொழிற்பாடு. அடுத்தது எல்லாமே என்ன? பி பி என் டி எல்லாம் கேள்வி தீர்மானிக்கும் காரணிகள். ரைட். இப்ப உண்மையா கேள்வி தொகையை எது தீர்மானிக்குது? விலையும் ஏனைய காரணிகள். அப்ப ஏனைய காரணிகள் மாற மாற அல்லது விலையும் ஏனைய காரணிகளும் மாற மாற கேள்வி தொகை மாறுமா இல்லையா? மாறும். இதை நாங்க இன்னொரு வாயில இப்படி சொல்லுவோம். கியூடி எதுல சார்ந்து இருக்கு? கியூடினா கேள்வி தொகை எதுல சார்ந்து இருக்கு? கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள். ஓகே, இப்ப சொல்லுங்க, எது சார்ந்த மாதிரி எது சாரா மாதிரி? எது சார்ந்து இருக்கிறாள்? கேள்வி விலையா? கேள்வி தொகை. கேள்வி தொகை கேள்வி தீர்மானிக்கும் காரணிகள்ல சார்ந்து இருக்கா இல்லையா? சார்ந்து இருக்கு தானே. கேள்வி தொகை விலையிலையும் சுவையிலையும் ஏனைய பண்டங்களுடைய விலையிலையும் வருமானத்திலையும் கேள்வி சார்ந்து இருக்கா இல்லையா? சார்ந்து இருக்கு. எனவே கேள்வி என்ன மாதிரி? கேள்வி தொகை சார்ந்த மாதிரி. என்ன மாதிரி? சார்ந்த மாதிரி. எஸ். கேள்வி தீர்மானிக்கும் காரணிகள் எல்லாம் என்ன மாதிரி? சாரா மாதிரி. அது சாரா மாதிரினா நாங்க சொல்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது சுதந்திரமாக அது மாறும், அது தானாக மாறும். ஆனா கேள்வி தொகை தானாக மாறாது. கேள்வி தொகை எப்ப மாறும்டா, கேள்வி தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் மாற மாற கேள்வி தொகை மாறும். அத கேள்வி தொகை கேள்வி தீர்மானிக்கும் காரணிகள் இல்லையா தங்கி இருக்கு. அதனால நாங்க கேள்வி தொகையை சொல்லுவோம் சார்ந்த மாறின்றும், கேள்வி தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன மாறின்னு சொல்லுவோம்? சாரா மாறி சொல்லுவோம். அது மாறும் தானா? விலை தானாக மாறும். விலை மாறினா இது மாறுது, கேள்வி தொகை மாறும். அப்ப கேள்வி தொகை விலையில சார்ந்தில இருக்கு. எனவே கேள்வி தொகை சார்ந்த மாதிரி, விலை சாரா மாதிரி. ரைட். அப்ப அந்த வாயில கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் கேள்விக்கும் தொகைக்கும் இடையில உள்ள ஒரு சமன்பாட்டு வடிவம் அல்லது அதுக்கு இடையிலான ஒரு தொடர்பை காட்டுறதுதான் கேள்வி தொழிற்பாடு அல்லது கேள்வி சார்பு சொல்றேன். அந்த வாயில கேள்வியை தீர்மானிக்க எந்த ஒரு காரணினது மாற்றத்துக்கு இசைவாக குறிப்பிட்ட பண்டத்துல எது மாறும்? கேள்வி என்ன செய்யும்? மாற்றம் அடையும். அப்படி அந்த மாற்றம் அடையத்தை காட்டுற ஒரு சமன்பாடுதான் என்ன? கேள்வி சார்பு அல்லது கேள்வி சமன்பாடு அல்லது கேள்வி தொழிற்பாடு. அதாவது கேள்வி தீர்மானிக்கும் எந்த ஒரு காரணியும் ஏற்படுற மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கேள்வி தொகை என்ன செஞ்சுட்டு இருக்கும்? மாறிட்டு இருக்கும், மாற்றம் அடையும். அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கேள்வி தொழிற்பாடுன்னு சொல்லுவோம். ஓகேயா? ரைட். அடுத்த விஷயம் நாங்க இப்ப நான் இங்க உதாரணத்துக்கு உடைச்சு எடுத்திருக்கேன். இந்த ஈக்குவேஷனை பாருங்க. QD XMN function of P ன்னு சொல்லி நாங்க இதை வாசிக்கிறேன். அதாவது QD என்ன? கேள்வி தொகை. எக்ஸ் பொருளோட கேள்வி தொகை. ஃபங்க்ஷன் என்ன? தொழிற்பாடு. P என்ன? விலை. P என்ன மாதிரி? P என்ன மாதிரி? சாரா மாதிரி. P மாறும். QD மாறுமா? QD எப்ப மாறும்? எது மாறினா மாறும் QDX? ஏனைய காரணிகள் மாறினா. ஏனைய காரணிகள் மாறினா, அதாவது இங்கனைய பொறுத்த வரைக்கும் விலை மாறக்குள்ள எது மாறுது? QD மாறுது. எனவே விலை தானாக மாறுது, சாரா மாறி. அது மாறுறதால கேள்வி தொகை மாறினால் கேள்வி தொகை என்ன மாறி? கேள்வி தொகை என்ன மாறி? கேள்வி தொகை என்ன மாறி? சாரா. கேள்வி தொகை சும்மா மாறுமா, தானாக மாறுமா, விலை மாறினா மாறுமா? விலை மாறினா கேள்வி தொகை மாறும். அப்ப கேள்வி தொகை எதுல தங்கி இருக்கு?
விலையில சார்ந்த மாதிரி விலையில விலையில அப்ப தான் கேள்வி தொகை என்ன மாதிரி சார்ந்த மாதிரி விளங்கினா ஓ விலமார் ஓ அப்ப பி வை டி இ எல்லாமே என்ன மாறிகள் சாரா சாரா மாதிரி மாதிரி சாரா சாரா மாறி மாதிரி கியூடி எப்பவும் என்ன ஓ. மாறி சார்ந்த சார்ந்த மாதிரி மாதிரி சார்ந்த மாறி அதத்தான் நீங்க சார்ந்த ஓலவல்ல மாதிரி. படிச்சிருக்கீங்க வை வந்து சார்ந்த மாறி எக்ஸ் அவ்வளவு பக்கம் படிக்கல மாறதெல்லாம் என்ன மாறி எக்ஸ் பக்கத்துல வர்றது சாரா மாறி அதனால எக்ஸ் மாற மாற வை எவ்வளவு மாறும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அட்டவணையை பூர்த்தி செய்ய சொல்றேன் ஞாபகம் இருக்கா ஓ ரைட் ஓகே அப்ப இப்ப இதே நாங்க இதை விளக்கமா சொல்றேன்டா குறித்த காலத்துல இங்க விலையை மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஏனைய காணிகள் விட்டு போட்டும் அப்ப குறித்த காலத்தில் ஏனைய காணிகள் மாறாத போது மாறாத போது கேலி தொகை எது தீர்மானிக்குது விலை விலை தீர்மானிக்கிறது விலையானது கேலி தொகையை தீர்மானிக்கும் விலை நான் இப்படி ஒண்ணு தந்துட்டு கேட்டா இதுக்கு விளக்கம் என்ன கேட்டா என்ன இது குறித்த காலத்தில் இந்த விலை தவிர்ந்த குறித்த ஏனைய காலத்தில் காணிகள் மாறாத போது விலை எதை மாறாத போது தீர்மானிக்கும் கேலி கேள்வி தொகை தொகை தீர்மானிக்கும் தீர்மானிக்கும் ஓகேயா ஓ ஓகே ஓ, ஓகே அப்படியே கீழே வாங்கல அடுத்த விஷயத்துக்கு பாருங்களேன் அடுத்த விஷயத்துல பாருங்க கியூடி தானே சார்ந்த மாதிரி இங்க நான் சாரா மாதிரி எதை எடுத்திருக்கேன் இங்க வைய. வைய வர- அப்ப வருமானம். வைதான் எதை தீர்மானிக்க போகுதுங்க கேலி தொகைய கேலி தொகை தீர்மானிக்க போகுது வை சாரா மாதிரி ஆ. இப்ப இது எப்படி சொல்லலாம் ஆ. குறித்த காலத்தில் காலத்தில் ஏனைய ஏனைய காணிகள் மாறாத போது எதில் ஏற்படுற மாற்றம் வருமானம். வருமானம் தானே வை. மாற்றத்தை வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் கேலி தொகையை தீர்மானிக்கும் தீர்மானிக்கும் ஓ விளங்கிச்சா அப்ப நான் இப்படி ஒண்ணு தாரன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் கியூடி எக்ஸ் சமன் ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்ப அதுக்கு எப்படி விளக்கம் ஏனைய காரணம் மாறாத போது குறித்த காலத்தில் ஏனைய காணி மாறாத போது சுவையானது கேள்வி தொகை தீர்மானிக்கும். சுவையானது கேலி தொகையை தீர்மானிக்கும் வெரி குட் விளங்கினா டி தந்தா ஓ. ஃபங்க்ஷன் ஆஃப் டீனா சுவையானது கேலி தொகையை தீர்மானிக்கும் அப்ப கியூடி எக்ஸ் சமன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீண்டா ஜி என்ற குறித்த காலத்தில் காலத்தில் ஏனைய காரணிகள் மாறாத போது மாறாத போது அரச அரசாங்க கொள்கையானது கேலி கொள்கை. தொகை என்ன செய்யும் கேலி தொகை தீர்மானிக்கும். தீர்மானிக்கும் ஓகேயா தீர்மானிக்கும். ரைட் குட் ஓகே ஓகே ரைட் நாங்க அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அப்ப இங்க உண்மையா அந்த கேள்வி சரி, சார்ந்த மாதிரி சாரா மாதிரி என்றது விளங்கல இனி சாரா மாதிரி வையண்டிக்கு தானே அது எப்படி? அந்த மாதிரி ஜில எது சாரா மாதிரி ஜி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிண்டா ஜி சாரா மாதிரி டீல டி ஆஹா. அதாவது கேள்வியை தீர்மானிக்கும் எல்லா காரணிகளுமே என்ன மாதிரி சாரா மாதிரி சாரா சார்ந்த மாதிரி. கேள்வி தொகை சார்ந்த மாதிரி விளங்கினா ஏன்னா கேள்வி தொகை மாறும் எப்ப அதுகள் மாறினா தான் அதனாலதான் நாங்க கேள்வி தொகையை சார்ந்த மாதிரின்னு சொல்றேன் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போவோம் இதுல நாங்க கேள்வி சார்பு அல்லது கேள்வி தொழிற்பாடுன்னு பார்த்தோம் தானே தனிநபர் கேள்வி தொழிற்பாடு அல்லது தனிநபர் கேள்வி சார்புனா என்ன அதேதான் மேலுக்கு சொன்னதுதான் ஆனா இங்க தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான தொடர்பை காட்டும் விளங்கினா நீங்க அப்பே சொன்னீங்க எண் வருமா வராதுன்னு கேட்டீங்க தனிநபர் கேள்வி சார்புக்கு எண் வராது எந்த கேள்வி சார்புக்கு எண் வரும் சந்தை கேள்வி சந்தை கேள்வி சார்பு அப்ப தனிநபர் கேள்வி சார்புனா என்ன குறிப்பிட்ட பண்டம் ஒன்ற தனிநபர் கேள்விக்கும் அதனை தனிநபர் கேள்வி தொகைக்குமே தனிநபர் கேள்வின்னு சொல்லிட்டு தனிநபர் கேள்வி தொகைக்கும் அதனை தீர்மானிக்கும் அதனை காரணங்கள் தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பை காட்டும் ஒரு சார்பு அல்லது ஒரு சமன்பாடு தான் என்ன தனிநபர் தனிநபர் கேள்வி கேள்வி சார்பு அப்ப இதுல பி பி என் வை டி எக்ஸ் ஜி ஓ எல்லாம் வருமே நான் ஒரு சிலது போட்டி இல்ல அதுவும் வரும் ஓகே ஓகே உஸ்தாத் அதை விட மேலதிகமா சந்தை கேள்வி சார்பு எப்படி சொல்லலாம் குறிப்பிட்ட பண்டம் ஒன்றுக்கான சந்தை கேள்வி தொகைக்கும் சந்தை கேள்விக்கும் செலுத்தி விட லேசி சந்தை கேள்வி தொகைக்கும் அதனை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பை காட்டும் ஒரு சமன்பாடுதான் என்ன சந்தை கேள்வி சார்பு அப்ப அதுல தனிநபர் கேள்வி சார்பை விட மேலதிகமா என்ன வரும் தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கிறது பி பி என் வை டி அதுகள் தானே வரும் அதை விட மேலதிகமா என்ன வருவாரு நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் சொல்லுங்க யார் சரி கேட்டா ஒண்ணும் இல்லையே இல்ல ஒண்ணும் இல்ல ரைட் ஓகே அப்ப QD சமன் ஃபங்க்ஷன் ஆஃப் P Pn y t எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கை NG அதெல்லாம் வரும் ஓ எல்லாம் அப்படின்னா தனிநபர் கேள்வி சார்பு மேலதிகமா என் கட்டாயம் எதுல வரணும் சந்தை கேள்வி சார்பு அப்ப சந்தை கேள்வி தொகைக்கும் சந்தை கேள்வி தொகையை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பை காட்டுவது வந்து
சந்தை கேள்வி சார்பு. தனிநபர் கேள்வி சார்புனா குறித்த பண்டம் என்ற தனிநபர் கேள்வி தொகைக்கும் அதனை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பை காட்டுவது சந்தை கேள்வி சார்பு. பொதுவா கேள்வி சார்புன்னு கேட்டா அல்லது கேள்வி தொழிற்பாடுன்னு கேட்டா கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான தொடர்பை காட்டுற ஒரு சமன்பாடு அல்லது ஒரு சார்பு தான் என்ன கேள்வி தொழிற்பாடு அல்லது கேள்வி சார்பு. விளங்கினா? அண்டர்ஸ்டாண்ட்? சரியா விளங்கிச்சா? ஓகே, அடுத்த ஸ்டெப் போமா. அடுத்த முக்கியமானவர் கேள்வி விதி. சரியா? கேள்வி விதி. ரைட். கேள்வி விதி பொதுவா என்ன சொல்லுது? இப்ப நீங்க சில இடங்கள்ல நாங்க சொல்ற லோ ஆஃப் டிமாண்ட் கேள்வி விதி. சரியா? இதுல வார மெயின் விஷயம் என்னன்னா கேள்விக்கும் விலைக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம் நாங்க. சரியா? தரப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில், அப்ப ஏனைய காரணி ஒன்று மாறப்படாது. கேள்வி விதி எதையும் வச்சு ஆராய போகுது, விலையையும் கேள்வி தொகை மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கேள்வி விதி எதையும் வச்சு ஆராய போகுது, விலையையும் கேள்வி தொகையையும். ஏனைய காரணிகள் என்ன செய்யப்படாது, மாறாது. அப்ப எப்படி எடுப்பீங்க? குறித்த காலப்பகுதியில் இப்படி எடுப்போம். குறித்த காலப்பகுதியில் விலை தவிர்ந்த அல்லது குறித்த சந்தர்ப்பம் ஒன்றில் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலையில். பொதுவா நாங்க நிறைய இடங்கள் அப்படித்தான் எடுக்கணும். விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறு இல்லை. ஏன்னா நாங்க எதை ஆராயப்படுறோம், விலையையும் கேள்வி தொகை மட்டும்தான் இல்லையா? எஸ். அப்ப குறித்த காலப்பகுதியில விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் குறித்த பண்டத்துல விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குமாம்? எதிர்கணிய தொடர்பு. அதான் நாங்கள் பொதுவா தெரிஞ்சு வச்சிருக்கோம். எப்படி எதிர்கணிய தொடர்பு? விலை கூடும் போது கேள்வி தொகை என்ன செய்யும்? குறையும். விலை குறையும் போது கேள்வி தொகை என்ன செய்யும்? கூடும். அந்த வாயில பார்க்கும்போது குறித்த கால பகுதியில கேள்வியை பாதிக்கும் காரணிகள் மாறாத நிலையில விலைக்கும் ஏனைய காரணிகளே கேள்வியை தீர்மானிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத போது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில ஒரு எதிர்கணிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்றதுனா என்ன? கேள்வி விதி. சுருக்கமா சொல்றேன்னா விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில குறித்த காலத்துல எதிர்கணிய தொடர்பு இருக்கு, ஏனைய காரணிகள் மாறாத போது சொல்லி சொல்றதுதான் கேள்வி விதி. சரிதானே? அப்ப குறித்த கால பகுதியில ஏனைய காரணிகள் மாறாத போது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில ஒரு எதிர்கணிய தொடர்பு இருக்குன்னு சொன்னா அது கேள்வி விதி. அப்ப அந்த வகையில அதாவது அந்த வகையில விலை கூடும் போது கேள்வி தொகை என்ன செய்யும்? குறையும். அதே மாதிரி விலை குறையும் போது கேள்வி தொகை கூடும். சரியா? அதான் சொல்றது என்ன? எதிர்கணிய தொடர்பு செல்வனா. அப்ப எதிர்கணிய தொடர்பு இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கேள்வி கோடு எதிர்ச்சரிவுடையதான் இருக்கும். நாங்க பாப்போம் இன்னைக்கு வரும் அது எப்படி எதிர்ச்சரிவுன்னு சொல்லி. இப்ப விலை கூட கூட கேள்வி தொகை குறையுதே, அதனால கேள்வி கோடு என்ன சரிவுடையதா இருக்கும்? எதிர்ச்சரிவுடையதாக. விளங்கினா? ரைட். மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து வரும். அது எப்படி வரும்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இன்னைக்கு வரும் அது. ஓகே. சோ அப்ப நாங்க இந்த கேள்வி விதி என்ன சொல்லுங்க பாப்பா சுருக்கமா. குறிப்பிட்ட காலத்தில் கேள்வியை சொல்லுங்க. கேள்வியை தீர்மானிக்கின்ற ஏனைய காரணிகள் மாறாத போது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான எதிர்கணிய தொடர்புக்கான கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளில் ஏனைய காரணிகள் மாறாத போது விலைக்கும் கேள்வி தொகை இடையில் எதிர்கணிய தொடர்பு. ரைட். ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி விதிர எடுகோள்கள். சரியா? என்ன கேள்வி விதிர எடுகோள்கள்? குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் விலையும் கேள்வி தொகை மாத்திரம் கருத்தில் கொள்ளப்படல். என்னென்ன நாங்க இங்க ஏனைய காரணிகள் எடுக்க மாட்டோம். அப்ப ஏனைய எடுகோள்ல ஒன்று ஏனைய காரணிகள் என்ன செய்யவில்லை, மாறவில்லை. விளங்கினா? நான் 2 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. விலை தவிர்ந்த கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் என்ன செய்யவில்லை, மாறவில்லை. அப்ப எதை மட்டும் எடுக்கணும் நாங்க?
விலையையும் கேள்வியும் விலை கேள்வி தொகையை மாத்திரம் கருத்தில் கொள்ளப்பட கேள்வியும் வேண்டும். விலை. அப்ப கேள்வி விதி எடுகோல் என்னடா? முதலாவது நான் சொல்ல அசம்சன் ஒன்னாவது ஏனைய காணிகள் என்ன செய்யவில்லை, விலை தவிர்ந்த ஏனைய காணிகள் மாறவில்லை. எது மட்டும் மாறும்? விலை மட்டும். அப்ப விலைக்கும் கேள்வி தொகைக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? எதிர்கணித எதிர்கணிய தொடர்பு காணப்படும். ஓகேயா? ரைட். அப்ப இங்க விலையும் கேள்வி தொகை மாத்திரம் தான் நாங்க கவனத்தில் கொள்வோம். விலை தவிர்ந்த கேள்வியை பாதிக்கும் ஏனைய காணிகள் என்ன செய்யவில்லை, மாற்றமில்லை. சாதாரண பண்டம் ஒன்றின் கேள்வி கருத்தில் கொள்ளப்படும். அதுல ஏன் நான் சாதாரண பண்டம்னு சொல்றேன்டா, பண்டங்கள்ல வகை இருக்கு. சாதாரண பண்டம், இழிவு பண்டம், அப்படி எல்லாமே இருக்கு. கிஃபன் பண்டம் எல்லாம் அது நாங்க படிக்கிறோம், உங்களுக்கு வழங்கும். இதுல நாங்க சாதாரண பண்டம் பார்த்து ஆய்வுக்கு எடுக்கணும். இல்லாட்டி இந்த கேள்வி விதி முரண்பட்டு போகும். கிஃபன் பண்டத்துல கேள்வி விதிக்கு முரணான கேள்வியா இருக்கும், அதை நீங்க படிப்பீங்க. அதனால நாங்க என்ன பண்டத்தை ஆய்வுக்கு எடுக்கணும்? கேள்வி என்ன பண்ண எடுக்கணும்? சாதாரண பண்டத்தை எடுக்கணும். அதே நேரம் சாதாரண பண்டத்தை எடுக்கணும். நுகர்வோர் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பகுத்தறிவு உள்ளவனா, ஒரு நாலேஜ் உள்ளவனா இருக்கணும். அப்பதான் இந்த கேள்வி விதி சக்சஸ் ஆகும். இல்லாட்டி அவன் விலை கூடும் போது கேள்வியை குறைக்க மாட்டான். பகுத்தறிவு இல்லாதவன் என்ன செய்வான்? விலை கூடினா கேள்வி என்ன செய்வான்? வாங்குறேன் கூட்டுவான் இல்லையா? அப்ப பகுத்தறிவு இல்லைன்னு பகுத்தறிவு உள்ள ஆக்களுக்கு இந்த கேள்வி விதி சக்சஸ் ஆகும் இல்லையா? நுகர்வோன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பகுத்தறிவு உள்ளவனா அறிவிக்கணும். அப்ப 4 விஷயம் இருக்கு கேள்வி விதி எடுக்கணும். என்னென்ன? குறிப்பிட்ட சந்தர்ப்பம் முன்னில் விலையும் கேள்வி தொகை மாத்திரம் கருத்தில் கொள்ளப்படும். சரியா? விலை தவிர்ந்த கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாற்றமடையாது. அதன் எடுக்க மாட்டோம். விலையும் கேள்வி தொகை மாத்திரம் கவனத்தில் கொள்வோம். ஏனைய காரணிகள் மாறாது. சாதாரண பண்டத்தை கவனத்தில் எடுக்கணும். நுகர்வோன் எப்படிப்பட்டவன்? பகுத்தறிவு உள்ளவன் அல்லது பகுத்தறிவுள்ள கொள்வனவாளன். சொல்லுங்க பாப்பா, 4 எடுக்கொள்ளும் என்னென்னு? குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் விலையும் கேள்வி தொகை மாத்திரம் கருத்தில் கொள்ளப்படும். விலையும் கேள்வி தொகை மாத்திரம் தான் கவனத்தில் எடுப்போம். ஏனைய காரணிகளை உங்களோட பாசையில சொல்லுங்க, அதுல உள்ள மாதிரி சொல்ல தேவையில்லை. கேள்வி தீர்மானிக்கின்ற ஏனைய காரணியை மாற்றமடையாது விலையை தவிர. விலையை தவிர ஏனைய காரணிகள் மாறாது. அடுத்தது சாதாரண பண்டம் ஒன்று கருத்தில் கொள்ளப்படும். அடுத்தது இந்த கொள்வனவாளர் பகுத்தறிவுள்ள நுகர்வாளர், நாலேஜ் உள்ள கொள்வனவாளன் இருப்பான். அதான் எடுக்கோல. அடுத்த விஷயம், அந்த வாயில டைம் மீட்டிங் டைம் போட்டு எப்படி எனக்கு 45 மினிட்ஸ் நான் செஞ்சுதான் எடுத்தேன். அப்டேட் கொடுத்தேன்னு சொல்லி வந்து இல்ல. சரி பாப்போம். 5 நிமிஷமும் 59 செகண்ட். ரைட், ஓகே. கேள்வி விதியை 3 முறைகளில் விளக்கலாம். நிறைய இடத்துல டொட் பட்டிருக்கு. 3 முறையில் விளக்கலாம். ஒன்று அட்டவணை மூலம், அடுத்தது கேள்வி கோட்டால வரைபடத்தால அல்லது கேள்வி வலைன்னு சொல்ற, அப்புறம் சமன்பாடு. 3 முறையில விளக்கலாம். கேள்வி அட்டவணை மூலம் அல்லது பட்டியல் மூலம், கேள்வி கோட்டின் மூலம், அடுத்தது கேள்வி சமன்பாட்டின் மூலம் விளக்கலாம். அதுல முதல்ல நாங்க அட்டவணை. அட்டவணையை பார்த்தா உங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு இந்த அட்டவணை ஃபுல்லா விளங்குதா இல்லாட்டி அந்த மறையுதா? 50 ரூபாய் 60 ரூபாய் தொகை எவ்வளவுன்னு விளங்குதா? 100. ரைட், ஓகே. கேள்வி அட்டவணை என்ன? இதுவும் அப்படித்தான். எப்படி? குறித்த காலத்துல கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில நிலையாக இருக்க பண்டத்திர விலைக்கும் அதன் கீழே வாங்கக்கூடிய தொகைக்கும் இடையிலான விடயத்தை காட்டுறது என்ன? கேள்வி அட்டவணை. என்ன சொன்னது? குறித்த காலத்துல கேள்வியை தீர்மானிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் அல்லது ஏனைய காரணிகள் நிலையாக இருக்க குறித்த பண்டத்துக்கு பல்வேறு விலைகள்ல வாங்கத்துக்கு எதிர்பார்க்கின்ற பல்வேறு அளவுகளை காட்டுறது என்ன? கேள்வி அட்டவணை. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே இந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எதிர்பார்க்கப்படுகின்ற தொகையே என்ன தொகை? எதிர்பார்க்கப்படுகின்ற தொகை. இப்ப இந்த மாதிரி எம்சிக்குள்ள அது வந்திருந்த நிறைய பேருக்கு அது சரியா கொள்வனவு செஞ்ச தொகையா இல்ல, கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற தொகை. சரியா? அப்ப கேள்வி அட்டவணை சொல்லுது குறித்த கால பகுதியில என்ன ஏனைய மாறாம நிலையா இருக்க பல்வேறு விலைகள்ல கொள்வனவாளரால வாங்க தயாராக உள்ள பல்வேறு அளவுகளை காட்டுறது என்ன? கேள்வி அட்டவணை. ஓகேயா?
இதுல பாக்கல பாருங்க சைபர் விலையில Sir. எவ்வளவு வாங்குறாங்க? சரி 600. அப்படின்னா Sir. இன்னும் சொல்லுங்க. இந்த கிளாஸ் முடிய இதை பிடிஎஃப் போடுவீங்களா சார்? போடுன்னு சொல்லியிருக்கேன், போடுவேன், பயப்படாய். சரி ஆ. இந்த அப்ப இந்த கொள்வனாளர் வாங்கறதுக்கு எதிர்பார்க்கின்ற இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து எம்சிக்கு இந்த மாதிரியே இதே கேள்வி என்னன்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற தொகை தான் நம்ம கேள்வின்னு சொல்லு. அந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வாங்குற தொகையெல்லாம் வாங்க எதிர்பார்க்கிற தொகை. அந்த வேர்ட்ஸ் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அப்ப பாருங்க, விலை கூட்டிட்டு போகுது 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லி. அந்த டைம்ல என்ன நடந்துக்கு? கேள்வி தொகை என்ன செய்யுது? குறைஞ்சிட்டு போகுது. அப்ப என்ன கணியம்? எதிர்கணிய தொடர்பு இருக்கு இல்லையா? ரைட், ஓகே. அப்ப எதிர்கணிய தொடர்பு இருக்கு. விலை என்ன செஞ்சுட்டு போகுது? கூட்டிட்டு போக போக கேள்வி தொகை குறைஞ்சிட்டு வருது. அப்ப அட்டவணை அப்படித்தான் காட்டும். அப்ப அட்டவணையில குறித்த கால பகுதியில விலையை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத போது பல்வேறு விலைகள்ல கொள்வனவாளரால வாங்க தயாராக உள்ள அல்லது எதிர்பார்க்கின்ற பல்வேறு அளவுகளை காட்டுறது என்ன? கேள்வி அட்டவணை. சோ அந்த அட்டவணையில உள்ளத நாங்க ஒரு படமா வரைஞ்சா அது என்ன எதா மாறும்? கேள்வி கோடு அல்லது கேள்வி வலையா மாறும். விளங்கினா? இந்த அட்டவணையில உள்ளத ஒரு படமா அல்லது ஒரு கோடா வரைஞ்சா அது எதா மாறும்? கேள்வி வலை. அப்ப கேள்வி வலையும் எதை பிரதிபலிக்கும்? குறித்த காலப்பகுதி. இது ஒரு கேள்வி வலை நான் காட்டுறேன், சரியா? கேள்வி நாங்க போட்ட பட்டியலுக்கு பாருங்க. சைபர் ரூபா விலையில சைபர் ரூபா, சரியா? இங்க 10 ரூபாயோட கோடன்னு வரணும், அது மிஸ் ஆகி இருக்கு. 10 ரூபாய்க்கு நேரம் 500 அழகு. நாங்க போட்ட அதே அட்டவணையில பாருங்க, சைபர் ரூபா விலைக்கு நேரம் எவ்வளவு தொகை இருக்கு? 600. விலை அதுக்கப்புறம் 10 ரூபாய் ஆகும்போது தொகை எவ்வளவு? 500. விலை 20 ரூபாய் ஆகும்போது தொகை எவ்வளவு? 400. விலை 30 ரூபாய் ஆகும்போது தொகை எவ்வளவு? 200. சரியா? 300. எவ்வளவு? 300. 40 ரூபாய் விலையில 200. 50 ரூபாய் விலையில 100. 60 ரூபாய் விலையில வாங்குறதுக்கு தொகை 0 இல்லையா? அப்ப அந்த அட்டவணை, அதே அட்டவணையை ஒரு வரைபடத்துல காட்டுதான் என்ன? கேள்வி வலை. விளங்குதா? அப்ப கேள்வி வலைன்னு என்ன இருக்கும்? அதுலயும் அதேதான். குறித்த காலப்பகுதியில விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத போது, சரியா, பல்வேறு விலைகள்ல கொள்வனவாளன் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கிற பல்வேறு தொகைகளை, விளங்கினா, பல்வேறு விலைகளையும் தொகைகளையும் இணைச்சி வரைகின்ற ஒரு கோடுதான் என்ன? கேள்வி கோடு. விளங்கா சொல்றது? எப்படி சொல்ற? ஏனைய காரணிகள் மாறாத போது கொள்வனவாளரால வாங்க தயாராக உள்ள பல்வேறு விலைகளை வாங்க தயாராக உள்ள பல்வேறு தொகைகளையும் விலைகளையும் தொடர்படுத்தி வரையப்படுகின்ற ஒரு கோடு. குறிப்பிட்ட காலத்தில் கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காரணிகள் மாற்றமின்றி இருக்கையில் குறிப்பிட்ட பண்டத்தின் பல்வேறுபட்ட விலையின் கீழ், சரியா, கேள்வி தொகைகளை காட்டும் புள்ளிகளை தொடர்புபடுத்தி வரையப்படுகின்ற ஒரு கோடு. அதாவது ஏனைய காரணிகள் மாறாத போது வாங்க தயாராக உள்ள பல்வேறு விலைகளில் உள்ள பல்வேறு வாங்க தயாராக உள்ள தொகைகளை இணைச்சி வரைகிற கோடு. அதாவது விலைகளையும் தொகைகளையும் இணைச்சி வரைகின்ற ஒரு கோடு தான் என்ன? கேள்வி கோடு.